வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்களுக்கு வந்து வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், வீடியோ கட்டிங் வந்து வீடியோ ரிவர்ஸு, வீடியோ மியூட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையும் ஒரே அப்ளிகேஷனில் பண்ணலாம். எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம வேறு அப்ளிகேஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. வீடியோ கட்டுறதுக்கு தனியாக அப்ளிகேஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. வீடியோ ரிமூவ் இருக்க தனியாக எடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் தனியாக எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்லோ மோஷனுக்கு தனியாக எடுக்க வேண்டிய தேவையில்லை. ரிவர்ஸ் வீடியோ பண்ணுறதுக்கு தனியாக அப்ளிகேஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா இதை பண்ணுறதுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான் யூஸ் ஆகுது. அந்த அப்ளிகேஷன் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் பேர் தான் ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன். அது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச்சில் ஸ்லோ மோஷன் வீடியோ மேக்கர்னு அடித்தாலே போதும். அதில் வந்து நிறையா வீடியோ மேக்கர் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ மேக்கர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நிறையா வீடியோ மேக்கர் இருக்குது. அதில் உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதுன்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ மேக்கர் தான் நல்லதுன்னு தோணுது. அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். அதில் ஸ்லோ மோஷன் வீடியோ மேக்கர் H20 ஸ்டுடியோ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுனால தான் ஓப்பன் பண்ணி காமிக்குது. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் போய் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷனுக்கு இன்டர்நெட் தேவையில்லாத இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, அந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். பார்த்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை ஹோம் பேஜ் தான் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் வீடியோ கட்டர், தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரிவர்ஸ் வீடியோ, ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்டூடியோ, ஃபிஃப்த் ஆப்ஷன் மியூட் வீடியோ, சிக்ஸ்த் ஆப்ஷன் செட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் வீடியோங்கிற ஆப்ஷனை நான் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லோ மோஷன் வீடியோவை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு அதில் கிளிக் பண்ண உடனே ரெண்டாவது வீடியோ, அதாவது நான் இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி போகுதுன்னு. எவ்வளோ 19 செகண்டில் ப்ளே ஆகுது. இது உங்களுக்கு ஸ்லோவாக ப்ளே பண்ணால் அந்த கீழே வந்து ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1.0.x, அதை கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ப்ளே ஆகும் பாருங்கள். இது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும்னா அதை கொஞ்சம் ரைட் சைடில் இழுத்து விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன ஸ்பீடாக ப்ளே ஆகுது பாருங்கள். இதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஃபாஸ்ட் மோஷன் ஸ்லோ மோஷன் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறதோட ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்து இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது, எவ்வளோ ஸ்லோவாக ப்ளே ஆகிட்டு இருந்தது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. இதில் ஃபாஸ்ட் மோஷன், ஸ்லோ மோஷன் எல்லா ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்தாச்சு. இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை வந்து வீடியோவை க்ரியேட் பண்ண அப்படின்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் டிக் மார்க், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ என்ன பேரில் சேவ் பண்ணுன்னு கேட்கும். நான் அதை அழிச்சிட்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஃபாஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் என்னோடய வீடியோ சேவ் ஆக போகுது பாருங்கள். இது வந்து ஸ்லோ மோஷனாகவும் நீங்கள் வீடியோ சேவ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் மோஷனாக சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாஸ்ட் மோஷன் சேவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஸ்லோ மோஷனாக சேவ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள் வீடியோ க்ரியேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். 80% வந்துட்டு இனிமேல் 90-100% வரதுக்கு நேரம் கிடையாது. ஈஸியாக 100% வரும். ப்ளே ஆகி இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோஷனாக க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? பாருங்கள் 91% வந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எல்லாமே அப்படி தானேங்க, எல்லா சாஃப்ட்வேருமே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட் மோஷன் வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ப்ளே ஆனது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் இது வந்து எத்தனை செகண்டாக இருக்குது, 16 செகண்ட் வீடியோ 9 செகண்டாக தான் இருக்குது பாருங்கள். 9 செகண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. அடுத்து பார்ப்போம். பேக் வந்துருங்க. பேக் பட்டன் நமக்கு பேக் வரைக்கும். அடுத்து வீடியோ கட்டருங்கிறது இப்போ பாருங்கள், நான் அந்த 9 செகண்ட் ஃபாஸ்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷம் தேவை அத்தனை நிமிஷம் வீடியோ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதிலேருந்து இழுத்து ஒரு 5 செகண்ட் வரை கட் பண்ணுறேன். 5 செகண்ட் வரை கட் பண்ணி மேலே உள்ள ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி
நேமை மாற்றுங்க. CUTTER நேம் மாற்றி ஓகே கொடுத்துருங்க. கட்டர் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள் கட் பண்ணது உடனே கட் ஆகிட்டுங்க. இவ்வளோ ஸ்பீடாக கட் ஆகிற சாஃப்ட்வேர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பாருங்கள் 5 செகண்டு, பாருங்கள் 3 5 செகண்ட் அதுக்குள்ளே கட் ஆகிட்டு பாருங்கள். பாருங்கள் வீடியோவோட லென்த் வந்து 5 செகண்டு. இதை இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஸ்லோ மோஷன் பார்த்தோம், ஃபாஸ்ட் மோஷன் வீடியோ கட்டர் பார்த்தோம். அடுத்து வந்து ரிவர்ஸ். அதாவது ரிவர்ஸ் வந்து பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நம்ம வீடியோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்ட்டு, அது எதுலேருந்து வருதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி வந்து நிற்குது. அடுத்த தகவலின் கோட்டை வந்து லைக்கான் வந்து முன்னாடி வருது. இந்த சைடு வருது சப்ஸ்கிரைப் சேனல்னு வருது. இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிச்சாச்சு. என்ன வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு இது பண்ணி விட்றேன். ரிவர்ஸ் வீடியோவில் நம்ம ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுவோம். ரிவர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு 5 செகண்ட் ரிவர்ஸ் ஆகணும். ப்ளே பண்ணி பாருங்கள் பாப்போம். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தானே வருது. பாருங்கள், இது ரிவர்ஸ் வீடியோ ப்ளே பண்ணால் அது ஃபஸ்ட் அப்படி வராது, ஒரு வித்தியாசமாக வரும். வேணா பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எடுத்தது என்ன ரிவர்ஸ் வீடியோ எடுத்துட்டேன். ஒரு 5 செகண்டுக்கு ரிவர்ஸ் வீடியோ. இப்போ இதை ரிவர்ஸ் வீடியோ கொடுத்துட்டு அதை ரிவர்ஸ்னு பேரை சேவ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், ரிவர்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது ரிவர்ஸ்னால் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வர வரும். அதாவது இந்த படத்துலலாம் பார்ப்பாங்க. எப்போ தெரியுமா, படத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டுருப்பாங்க. லாஸ்ட்டில் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்ன நடந்துன்னு பார்க்கறதுக்காக அப்படியே பின்னாடி எடுப்பாங்க. பாருங்க, அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், ரிவர்ஸ் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டைட்டில் வந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த டைட்டிலே வரல, ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஓகேவா, இதுதான் ரிவர்ஸ் வீடியோ. அடுத்து ஒன்று இருக்குது ஸ்டூடியோ. அது என்னென்ன வீடியோலாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணது சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபாஸ்ட் வீடியோ சேவ் ஆகிருக்கு, வீடியோ கட்டர் சேவ் ஆகிருக்கு, ரிவர்ஸ் வீடியோ சேவ் ஆகிருக்கு. சைலண்ட் வீடியோ மட்டும் சேவ் பண்ணலாம். இப்போ சைலண்ட் வீடியோவும் உங்களுக்கு பண்ணலாம். சைலண்ட் வீடியோ இதே மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த வீடியோவில் உள்ள சவுண்டெலாம் எஸ்கேப் ஆகிரும். அந்த வீடியோவில் எந்த சவுண்டு இருந்தாலுமே அந்த சவுண்டுலாம் காணாமல் போயிடும். அதுதான் சைலண்ட் வீடியோ. இப்போ சைலண்ட் இந்த 4 வீடியோ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து 4 வீடியோ கேலரியில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கேலரி ஓப்பன் பண்ணிடுங்க. கேலரி ஓப்பன் பண்ணிட்டு கீழே வாங்க. அதில் பேர் தான் போட்டிருக்கு. இப்போ கட்டர்னே ஒரு பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டரில் நீங்கள் கட் பண்ண வீடியோ இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது இந்த கட்டருங்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணி, அதாவது வீடியோ கட்டர் வச்சு கட் பண்ணிங்களா, அந்த வீடியோ இருக்குது. கட்டருங்கிற இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அதுவே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுவே சேவ் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனில் அதுதான் ஸ்பெஷல். கட்டருங்கிறதுல நீங்கள் கட் பண்ண வீடியோ இருக்குது. ரிவர்ஸுங்கிறதுல நீங்கள் ரிவர்ஸ் பண்ண வீடியோ இருக்குது. சைலண்ட்ங்கிறதுல நீங்கள் இப்போ சைலண்ட் அந்த வீடியோவில் உள்ள சைலண்ட் பண்ண வீடியோ இருக்குது. ஸ்லோ மோஷனுங்கிறதுல நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ண வீடியோ இருக்குது. பார்த்துக்கிடுங்க. ஸ்லோ மோஷன் பண்ணல, ஃபாஸ்ட் மோஷன் தான் பண்ணது. ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகிட்டு கிடக்கு பாருங்கள். ப்ளே ஆகுது பாருங்கள், என்ன ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது பாருங்கள். ஆனால் அதோட அந்த வீடியோவே ஸ்லோவாக தான் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ.
ஆனால் அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ படம் நம்ம சேனல் கூட இணைந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.